கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சந்தோஷமாக கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் ஆராதனையில் பெரிதாய் தாக்குபவைகள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பெருசாக தாக்கத்தை கொடுக்கக்கூடியது எது, பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய 7 காரியங்களை முதல் ஆராதனையில் பேசினேன். இரண்டாவது ஆராதனையில் நாம் வார்த்தைகளை ஈஸியாக விட்டுடுறோம். வார்த்தைகள் என்ன, யார்கிட்ட எப்படி பேசணும் அது நமக்கு தெரியறதில்லை. கோபம் வரும்பொழுது, எரிச்சல் வரும்பொழுது நமக்கு அந்த மாதிரியான ஒரு நம்ம கண்ட்ரோல் இழப்போம்னு சொல்லுவாங்களே, நம்முடைய கண்ட்ரோலை நம்ம இழக்கும்போது, ஆஃப் பண்ணிட்டீங்களா, ஆஃப் பண்ணிங்க, நம்ம கண்ட்ரோலை நம்ம இழக்கும்போது நம்முடைய வாயிலிருந்து சரியான வார்த்தைகள் வராமல் ஏடாகுடமாக பேசி அந்த வார்த்தையால் வரும் பேராபத்து, வார்த்தையால் வரும் பேராபத்து என்ற தலைப்பில் அப்படி வார்த்தைகளை பேசி பெரும் பிரச்சனைகளுக்குள்ளே அகப்பட்ட ஒரு 8 நபர்களை குறித்து 2ஆம் ஆராதனையில் பேசினேன். பேதுரு, 85 ஊழியக்காரர்கள் கொல்லப்பட காரணமாயிருந்த தாவீது, கிருபையை இழந்து போன பரிசேயன், இப்படி ஒரு 8 நபர்களை குறித்து பேசினேன். இப்பொழுது வார்த்தையால் வரும் நன்மையை குறித்து பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையால் வரும் நன்மை. ஓகே, யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், அதில் 20 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் 20 முதல் 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜப ஆலயங்களையும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்த ரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகள் அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையானவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வார்த்தையால் வாழுகிறவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் மத்தியிலே எழுதப்பட்ட, பேசப்பட்ட, கேட்கப்பட்ட, வாசிக்கப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை, கிருபையை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. ராஜா ஆண்டவரே, நீ பேசுங்கப்பா, நீங்கள் உலாவுங்க தகப்பனே. வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எந்த தடையும் இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் புறப்பட்டு வருவதற்கு பரலோகம் எப்பொழுது திறக்கப்படுவதாக தகப்பனே. பரலோகம் தரும் வார்த்தைகளை மாற்றம் இந்த அடிமை பேச ஆண்டவரே தடைகளை உடைத்து போடும்படியாக செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, யாரையும் உயர்த்தாமலும் யாரையும் தாழ்த்தாமலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் அடிமையை மறைக்க வேண்டுமாய் செபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். அப்பொழுது அவரை பல கேள்விகளை குறித்து விசாரிக்கிறார்கள். பல காரியங்களை குறித்து அவரிடத்தில் கேள்வி கேட்டு விசாரிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் சர்ச்சில் இருந்து பிரசங்கம் பண்ணேன், வெளியே இருந்து பிரசங்கம் பண்ணேன், சந்தையிலிருந்து பிரசங்கம் பண்ணேன். அப்பெல்லாம் விசாரிக்காத நீங்கள் இப்போ ஏன் விசாரிக்கிறீங்கன்னு கேட்குறார். இதை கேட்ட உடனே அங்கிருந்த ஒரு வேலைக்காரன், பிரதான ஆசாரியன் கிட்ட இப்படியா பேசுறதுன்னு இயேசு கிறிஸ்துவை ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை அறைகிறான். உடனே இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, தம்பி, நான் ஏதாவது தப்பா பேசினா நீ என்ன அடிக்கலாம், நான் சரியாத்தானே பேசினேன், பிறகு எதற்காக என்ன அரைஞ்ச? ஆமென். என்னை உண்மையாய் அந்த ஒரு நாள் அந்த வேத பகுதியை வாசித்த பொழுது பயங்கரமாக யோசித்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் சாதாரணமாகவே டென்ஷன் ஆகிற ஆட்கள். ஆமாவா? ஆமாம். நம்மளை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக சூடாயிருவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுக்கு லேட்டாக வந்தால் பிள்ளைங்களை ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்கக்கூடாது. சீக்கிரம் வந்தால் என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன்னு கேட்கக்கூடாது. ஏன் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுன்னு போகிறேன்னு கேட்கக்கூடாது. ஏன் இப்படி தலைவாரி இருக்கிறேன்னு கேட்கக்கூடாது. ஏன் இப்படி நீ போகிற அப்படின்னு எதையுமே கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் மனுஷனுக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை கண்டமணிக்கு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக, பதட்டப்படாமல், கோபப்படாமல், எரிச்சப்படாமல், ரொம்ப சாந்தமாக சொல்கிறாரு, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா நீ என்னை அடி, ஆனால் நான் கரெக்டாக தானே பேசுகிறேன், அப்புறம் ஏன் என்னை அடிக்கிறேன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ அதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம படிக்கலாம். இயேசுவை போல எந்த சூழ்நிலையிலையும் நம் வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. அவசரப்பட்டு தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது. கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்றே புரியாமல் பேசக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் அப்படி பேசுகிறோம் அப்படின்னு யோபு புத்தகத்தில் அதற்கான பதில் உண்டு. யோபுவின் சரித்திரம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, யோபு 37:19, யோபு 37:19, அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும் அந்தகாரத்து நிமித்தம் ஏன் முறை தப்பி பேசுறோம்? ஏன் இஷ்டத்துக்கு பேசுறோம்? ஏன் கண்ணாபின்னான் பேசுறோம்? ஏன் ஒரு வரைமுறை இல்லாம பேசுறோம்? யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்தகாரத்து நிமித்தம் முறை தவறி பேசுகிறோம். ஆமென். யார்கிட்ட எப்படி பேசுறோம்னு நமக்கு தெரியல. அந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்ட இருள், அந்த நேரம் நம்மை சூழ்ந்து கொண்ட பிரச்சனை, அந்த நேரம் மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற காரியம், இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணிருதுன்னு சொன்னா, யார்கிட்ட எப்படி பேசணும்னு நிதானத்தை இழக்க பண்ணி பேச வைத்து விடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? மௌனம். ஆமென். அமைதி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, உங்களுடைய பலன் பேச்சில் இல்லை, சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன். ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த காரியமா இருந்தாலும் நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வழக்காட வல்லவரா இருக்கிறார். நீங்க இறங்கிட்டீங்கன்னா, நீங்க கோபப்பட்டுட்டீங்கன்னா அதுல கர்த்தர் இறங்க முடியாது. கர்த்தர் இறங்கி கிரியை செய்யணும். கர்த்தரோட வல்லமையை நான் பார்க்கணும், என் குடும்பத்துல தெய்வத்தோட வல்லமை வெளிப்படணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க இந்த நாள்ல ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கணவன் கோபமாய் பேசுகிற போது கோபப்படுகிற மனைவியினால், மனைவி கோபமாய் பேசும் பொழுது கோபப்படுகிற கணவனால் பெரிய பிரச்சனைகள் தான் வருமே தவிர அந்த பிரச்சனைகளை அமர்த்தி போட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஒரு 3 நபர்கள் பேசியே கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். ஒன்றும் செய்யலை, ஒரு தப்பு கூட செய்யலம்மா. திருடலை, பொய் சொல்லலை, விபச்சாரம் பண்ணலை, அல்லது தேவையில்லாத எந்த காரியமும் பேசலை. ஆனால் தேவையில்லாமல் பேசினதிலேயே ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. யோபுவின் புஸ்தகத்திலேயே 42ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் படிங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பிறகு தேமானியான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயங்கர கோபமா வருது உங்க 3 பேர் மேலயும். என்ன காரணம்? என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு தப்பும் பண்ணலை இந்த 3 பேரும். ஆனா ஆண்டவருக்கு கோபம் வர காரணம் என்ன? உங்க பேச்சு சரியில்லை, பேச்சு சரியில்லை. அப்ப பேசியே இவங்க ஆண்டவருக்கு பெரிய ஒரு கோபத்தை வர வச்சுட்டாங்க. ஆமென், ஆமென்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களில் நமக்கு இந்த வார்த்தைகளோட மகிமை புரியறதில்லை. பாருங்க, வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில், நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சாவு வாழ்க்கை, உயர்வு தாழ்வு, ஆசீர்வாதம் சாபம், நன்மை தீமை, இது எல்லாமே உன் வாயில் இருக்குதுன்றார். ஆமென் சொல்லுங்க. எங்க இருக்கு? ஆண்டவர் கையில் இல்லை. ஆண்டவர் கையிலிருந்து எப்போ அது நம்ம வாய்க்கு வந்துருச்சு. ஆமென். என்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சாரோ அன்னைக்கே ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கீழே பூமிக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்போ அது எங்க இருக்குன்னா உன் வாயில இருக்கு. அவர் சொல்றாரு, உன் நாவுக்குள்ள இருக்கு. நீ நன்மையே பேசுனா நன்மை வரும், நீ தீமையே பேசுனா தீமை தான் வரும். நீ விசுவாசமா பேசுனா நீ என்ன பேசுனியோ அந்த காரியம் உள்ள வரும். நீ ஆகாததை பேசுனா ஆகாதது தான் உள்ள வரும். விளங்குதா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சில வார்த்தைகள் நமக்கு தெரியலாம், ஆனால் அதை உள்ள அனுபவிக்கும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமேன். ஆமேன். எனக்கு வார்த்தை தெரிகிறதினால நான் சத்தியமாய் நடக்கிறதில்லை, நான் சத்தியமாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறதுனாலே கர்த்தர் என்னை சத்தியத்தில் நடத்த வல்லமை உள்ள ரகதனமஷகரபதி அதுரபௌதன. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் வாயின் வார்த்தைகளால் சென்ற நாட்களில் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள், சென்ற நாட்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தீமைகள், சென்ற நாட்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நாவை பற்றி ஒரு 6 காரியங்களை நான் வேகமாய் சொல்லிட்டு நாம் எப்படி பேச வேண்டும் என்கிற 3 காரியங்களை சொல்லி ஆக மொத்தம் 9 காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவதாக இந்த நாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. முதலாவது பைபிள் சொல்லுது, உன் வாயே நாத்தம் பிடிச்ச சுடுகாடு, பிரேத குழி. ஆமென். ஆமென். இது கர்த்தரை ஆராதிக்காம இருக்கிறான் பாரு, கர்த்தரை தொழுது கொள்ளாம இருக்கிறான் பாரு, அவன் வாயை பற்றி எழுதியிருக்கு. அவன் சொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. வெறும் குழி இல்லை, பிரேத குழி, பொணத்தை அடக்கம் பண்ற குழி. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமேன். ஆனா இந்த பிரேத குழியை தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சுத்தப்படுத்தி அதில் ஜீவன்ற செடியை நட்டு அதில் அபிஷேகன்ற வார்த்தையை போட்டு அந்த இயேசு என்னும் நாமத்தை வளர வச்சு இப்போ அது எனக்கு பிரேத குழி இல்லை, இப்போ அது எனக்கு மகிமையின் கூடாரமா. ராக்காத்தாரா. ஆண்டவரை, இப்பொழுது கர்த்தரத பலிபீடமா. கர்த்தரை துதிச்சுக்கோ, ஆராதிச்சுக்கோ. ஒரு காலத்துல பிரேத குழியா இருந்தது, ஒரு காலத்துல சவக்குழியா இருந்தது, கர்த்தர் இப்ப பலிபீடமா மாற்றி இருக்கிறார். ஆமென். இப்போ இது பிரேத குழி இல்ல, இப்போ இது என்னன்னு கேட்டா இது கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பலிபீடம். இது கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பலிபீடம். உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு தந்து ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான் என்ற வசனத்தின்படி கர்த்தர் மாற்றிவிட்டார். கர்த்தர் மாற்றிவிட்டார். கர்த்தர் மாற்றிவிட்டார். இப்ப இதுல இருந்து பெனவாஸ் அடிக்கிறது இல்ல, இதுல அப்பப்பா அக்கினி இறங்குது, இதுல அப்பப்பா அக்கினி இறங்குது. எப்பெல்லாம் பலி செலுத்தணும் அப்பெல்லாம் உடன்படிக்கையின் வார்த்தை வருது, எப்பெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறனோ.
அப்பெல்லாம் கர்த்தர் ஜீவனை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல விசுவாசிக்கணும். நீங்க உங்க பிரேத குழியா இருந்த உங்க வாய இன்னைக்கு ஆண்டவர் பலிபீடமா மாத்திருக்கிறார். கிருபை பெற்றவங்க அவரை உயர்ச்சி துதியுங்களே. கிருபை பெற்றவங்க அவரை ஆராதிங்களே. ஆண்டவரே, இது இப்பொழுது பலி செலுத்தும் பலிபீடம். இது பலி செலுத்தும் பலிபீடம். இது பலி செலுத்தும் பலிபீடம். அந்த காலத்துல பலிபீடத்துக்கு அவ்வளவு மகிமை. ஆமென். பலிபீடத்தை பத்தி ஒரே ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. அந்த காலத்துல பலியை செலுத்தி அந்த பலியை கொண்டு வந்து எந்த பலிபீடத்து மேல வச்சாலும் பலிபீடத்துல வைக்கிறதெல்லாம் பரிசுத்தமாகும். பலிபீடத்துல வைக்கிறதெல்லாம் பரிசுத்தமாகும். இப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருந்தாரு. பலிபீடத்துல வைக்கிறதெல்லாம் பரிசுத்தமாகும். அப்போ உன் வாய கர்த்தர் பலிபீடமா வச்சா உன் வாயால நீ எதை சொல்றியோ, யார சொல்றியோ, எந்த வீட்டை சொல்றியோ, எந்த நபரை சொல்றியோ அத்தனையும் பரிசுத்தமாகும். ஹல்லேலூயா. தாழ்மையாய் சொல்லுவேன், ஒரு காலத்தில் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட நான் வீட்டுக்கு வருவதை விரும்பாத நபர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சபையில் எத்தனை பேர் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வருவாரா, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வருவாரான்னு காத்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுவேன், நான் போன எந்த வீட்டையும் கர்த்தர் மகிமையா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. என் வாயை திறந்து நான் சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. தரித்திரர்களா இருப்பாங்க, கர்த்தர் அவங்க ஆசீர்வாதத்தை உயர்த்துவாரு. பலவீனர்களா இருப்பாங்க, கர்த்தர்களை பலப்படுத்துவாரு. கட்டினால் கட்டப்பட்டவர்களா இருப்பாங்க, கர்த்தர்களை கட்டுகளை அறுப்பார். காரணம், இதை பலிபீடமாக்குறதுனால இதிலிருந்து வர வார்த்தையை பரிசுத்தமாக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதிலிருந்து வரும் வார்த்தைகளை பரிசுத்தமாக்கி வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க இன்னொரு முறை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், என் உதடுகள் மாத்திரம் அல்ல, இந்த காலை வேளையில் கர்த்தர் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஓ நாவ கர்த்தர் சுடுவாரானா, ஓ நாவல கர்த்தரோட அக்கினி இறங்குமானா, இனி அது பிரேத குழியா இல்ல மகளே, இனி அது பிரேத குழியா இல்ல மகனே. உன் வாயை திறந்து சொல்லுகிறபடி நீ சொல்லுகிறபடி ஆகும். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, லூக்கா 17ஆம் அதிகாரத்தில், லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் பாருங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம். கர்த்தர் எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு பெரிய விசுவாசம். மஸ்டர்ட் சீட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு அது இருந்தாலே போதும். ஆனா விசுவாசம் கடுகு விதை அளவு இருக்கலாம், உன் வாயில் இருக்கிற வார்த்தை பயங்கரமா இருக்கணும். அந்த வார்த்தை பயங்கரமா இருக்கணும். விசுவாசம் சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா வார்த்தை எப்படி தெரியுமா? காட்டத்தி மரத்தை பார்த்து சொல்லணும், நீ வேரோடு பிடுங்கப்பட்டு, நீ வேரோடு பிடுங்கப்பட்டு வேறாக்கா வேறாக்கா சாரா சாமன் 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 சத்திரபடி பெற்றுகள். உனக்கு பெரிய விசுவாசம், மழைய பெயர்க்கிற விசுவாசம் அவசியம் இல்ல. விசுவாசம் கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல, ஆனா வாயிலிருந்து வர வார்த்தை பயங்கர அபிஷேகத்தோட வரணும். வேரோட எதை பிடுங்குறியோ கர்த்தர் உன் குடும்பத்தில் வேரோட பிடுங்குவார். வியாதியை பிடுங்கிறாரு, பலவீனத்தை பிடுங்கிறாரு, சாபத்தை பிடுங்கிறாரு, கட்டுகளை பிடுங்கிறாரு.
கவனிங்க, நம்ம விசுவாசம் சின்னதா இருக்கலாங்க. நம்ம ரொம்ப வருஷம் ரட்சிக்கப்பட்டவங்களா இல்லாம இருக்கலாம். நம்ம ரட்சிக்கப்பட்டு சில மாதங்களோ சில வருஷங்களா கூட இருக்கலாம். ஆனா வாயிலிருந்து வர்ற வார்த்தை பயங்கரமானதா இருந்தா, பெருசா இருந்தா, பெருசா இருந்தா, பெருசா சாதிக்க முடியும். ஆமென், ஆமென். விசுவாசம் எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மலைய போன்னு நீ சொல்லணும், கல்லு போன்னு சொல்லக்கூடாது, குன்று போன்னு சொல்லக்கூடாது. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போன்னு சொன்னா அது கூட நடக்கும், அது கூட நடக்கும், அது கூட நடக்கும். ஏன் தெரியுமா? இப்போ தொண்டை வாயு பிரேத குழி இல்ல, ரீகாச்சாரா, இப்போ நாவ பிரேத குழி இல்ல. கர்த்தர் சொல்றாரு, அது பலிபீடம், அது பலிபீடம். ஓ ஃபயர்! Praise the Lord. Hallelujah. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு புஸ்தகம் திருப்புங்க. நான் எடுக்காத வசனங்கள் எல்லாம் வருது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணதை ஆண்டவர் கிரியை செய்கிறார். நீங்க பேசணும்பான்னு சொன்னேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 5:17. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியா என்கிறவன் உன்னையும் என்னையும் மாறி பிரச்சனை உள்ளவன் தான், உன்னையும் என்னையும் மாறி போராடுறவன் தான், உன்னையும் என்னையும் மாறி விழுந்து விழுந்து எந்திரிக்கிறவன் தான், உன்னை என்னையும் மாறி சில நேரத்தில் முடியலன்னு சொல்றவன் தான். ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மழை பெய்யாதபடிக்கு ஜபத்துல வார்த்தைகளை கொண்டு வந்தான், ஜபத்துல வார்த்தைகளை கொண்டு வந்தான், ஜபத்துல வார்த்தைகளை கொண்டு வந்தான், வார்த்தைகளை ஜபத்துல வச்சான். கர்த்தர் வானத்தை திறந்தார். ஆமென் சொல்லி, ஆமென், ஆமென். பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, பலவீனம் இருக்கு, பாவம் இருக்கு. நான் சொன்னா நடக்காது நினைக்காத. நீ சொன்னா நடக்கும், நீ சொன்னா நடக்கும், நீ சொன்னா நடக்கும். காரணம் கர்த்தர் உன் நாவை பலிபீடமாக்கி அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா இன்னொரு முறை சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சின்ன ஆளு, நான் சொன்னா எப்படி நடக்கும் நினைக்காத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகம புஸ்தகத்துக்கு கொஞ்சம் திருப்புங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாகமானிங்கம்மா 2 ராஜாக்களா? வாசிங்க, வாசிங்க. சீரியாவில் வாசிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. 2-3 வாசிமா, 2-3 வாசி. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தாங்க. அவ யார் தெரியுமா? நாகமான் வீட்டோட வேலைக்காரி. கிருபை பெற்றவங்க கையை உயர்த்தி துதிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சின்ன பொண்ணு வீட்டு வேலை செய்யறவ, சின்ன பொண்ணு வீட்டு வேலை செய்யறவ. அவ நினைச்சிருக்கலாம், நான் சொன்னா இந்த தளபதி கேட்பாரா, நான் சொன்னா இந்த தளபதி கேட்பாரா. கர்த்தர் சொல்றாரு, இப்பவோ வாயு பலிபீடம் மகளே, இப்பவோ வாயு பலிபீடம். ரகதுனா மகரபா, நீ சொன்னா தேசத்து ராஜாவே கேட்பான். ஃபயர்!
Praise the Lord. ஆமென். 3ஆம் வசனத்துல அவ சொல்றா பாருங்க, தன் எஜமானிய பார்த்து, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி கிட்ட போவாரானா நலமா இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். சொன்னது சின்ன பொண்ணு, வீட்டு வேலை செய்யற பொண்ணு, தகுதி இல்லாத பொண்ணு. வேலைக்காரி சொன்னா பெரும்பாலும் பெரிய ஆளுங்க கேட்க மாட்டாங்க, அதுவும் உயர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆனா நடந்தது என்ன சொல்லவா? கர்த்தர் அவ வாயை பலிபீடமாக்கி வச்சிருந்ததுனால, அவ வாயிலிருந்து வந்தது பலிபீடத்திலிருந்து வந்த வார்த்தையா இருந்தபடினால 3வது வசனம் சொல்லுது, அவன் போனான். ஆமென். ஒரு சின்ன பொண்ணு பேச்ச கேட்டு போனான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாயை மட்டும் பலிபீடமாக்கி அந்த வார்த்தைகளை மகிமைப்படுத்திட்டா, அதிகாரத்தில் உள்ளவங்க கூட உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆமென், ஆமென், ஆமென். இது யாருக்கோ தீர்க்க தரிசனம். உனக்கு மேல இருக்கிற எஜமான்கள் கூட உனக்கு கீழ்ப்படியத்தக்கதா, நீ சொல்றத செய்யத்தக்கதா. ஒருவேளை நீ பல நேரத்தில் சொல்லியிருக்கலாம், நீங்க கொஞ்சம் இந்த விக்கிரக ஆராதனை விட்டுட்டு ஒரு ஜபம் பண்ணி பாருங்களேன், ஒரு ஜபம் பண்ணி பாருங்களேன், ஒரு ஜபம் பண்ணி பாருங்களேன்னு நீ வேலை பார்க்கிற இடத்துல சொல்லியிருக்கலாம், நீ வேலை பார்க்கிற இடத்துல சொல்லியிருக்கலாம். இதுவரைக்கும் அசட்டை பண்ண கூட்டம், இதுவரைக்கும் தெற்கு எரிஞ்ச கூட்டம் இனி கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. இது பிரேத குழி அல்ல, இது பலிபீடம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமென். ஆண்டவர் என்ன பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரை இதே வாயால சபிச்சிருப்போம், எத்தனை காரியங்களை இதே வாயால் ஆகாததை பேசியிருப்போம், அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி பேசியிருப்போம், அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி தரகுறவா பேசியிருப்போம், அடுத்தவங்களை பத்தி ஏளனமா பேசியிருப்போம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நாவ என் கர்த்தர் சொட்டு பலிபீடமாக்குகிறார். ஜீசஸ். இரண்டாவதாக அதே ரோமர் 3:13, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி சொல்லிட்டு, அவர்கள் தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ஆமென். வாயில ரெண்டாவது என்ன இருக்கு? பாம்பின் விஷம். ஆமென். உதட்டில் என்ன இருக்கு? பாம்பின் விஷம். அப்போ இந்த நாக்கு வெளியே வந்து பேசும்போதெல்லாம் விஷத்தை வெளியே கக்குதுன்னு அர்த்தம். ஆமென். ஆனால் என் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இப்போ அந்த விஷத்தை எடுத்துட்டு உள்ள இயேசுன்ற நாமத்தை வச்சுட்டார். மதுரத்தை உள்ள வச்சுட்டார், மதுரத்தை உள்ள வச்சுட்டார். தேனிலும் தெளிச்சேனிலும் மதுரமான 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 நாமச்ச கர்த்தர் நாவல வச்சுட்டாரு. இனி உன் வாயிலிருந்து நீ ஒன்னு சொல்லிக்கிட்டே இரு, அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், எல்லா பிரச்சனைக்கும் ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் சொல்ல 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 உனக்கு கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும், உனக்கு கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமென், ஆமென். இப்போ உனக்கு உதட்டில் விஷம் இல்லை, உதட்டில் மதுரத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்னும் கொஞ்சம் பேசுவாங்களா இவங்க நம்ம கூட அப்படின்ற ஏக்கத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் கர்த்தர் தொட்டாதான் நடக்கும், கர்த்தர் தொட்டாதான் நடக்கும்.
கர்த்தர் தொட்டாதான் நடக்கும். நீ பேசினாலே மூஞ்ச காமிச்சிட்டு போனவங்க, நீ பேசினாலே ஒதுங்கிட்டு போனவங்க, நீ பேசினாலே நீ பேசுறத விரும்பாதவங்க, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த இடத்தை விட்டு நீ போகும்போது உன் வாய கர்த்தர் ஆசீர்வதிச்சு நீ பேசுவியா, நீ பேசுவியா, நீ பேசுவியான்னு உனக்காக ஏங்கச்சக்கதா, உனக்காக ஏங்கச்சக்கதா. ரிக்கதரபா சதரபா ரிபதுரபல பரபலபா. ஆமென். ஏன்னா இந்த வார்த்தை கவர்ச்சியான வார்த்தையோ அல்லது கேவலமான வார்த்தையோ அல்ல. இந்த வார்த்தை எந்த மனுஷனையும் கற்ற வார்த்தை, எந்த மனுஷனையும் கற்ற வார்த்தை, எந்த மனுஷனையும் கற்ற வார்த்தை. அவன் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் அவன் வார்த்தை அவனை தூக்கி எடுத்துரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைஞ்சிக்கரை பகுதியில் பர்னபாஸ் என்று சொல்லி ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் டெலிஃபோன் ஆஃபீஸில் வேலை செய்தவர். அவர் வேலை செய்து கொண்டே பார்ட் டைம் ஊழியம் செய்தார். அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் திருச்சபை ஆரம்பித்து மிக மகிமையாய் நடத்தினார். ஏராளமான பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், மாரநாதா திருச்சபையில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களோடும் அவர் பழகினவர். திடீரென்று ஒரு நாள் இறந்து போனார், இறந்துட்டார். அவர் இறந்த செய்தி எங்களுக்குமே பெரிய அதிர்ச்சி, எங்களுக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்குமானால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த குடும்பம் பயங்கரமாய் உடைந்து உருக்குலைந்து போயிருந்தது. அந்த பாஸ்டரோட ஒய்ஃப், பாஸ்டர் அம்மாவுக்கு பெரிய சாதுரியமான ஞானம், திறமசாலி கிடையாது. அவங்க ஓரமாய் உட்கார்ந்து அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க. அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள், 2 பேரும் தேம்பி தேம்பி கதறி கதறி அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் சபையோட விசுவாசிகள் அந்த தெரு முழுவதும் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த அடக்க ஆராதனைக்காக அங்கே அந்த துக்க நிகழ்வில் பங்கெடுக்க போயிருந்தோம். திடீர்னு சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் செய்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்பொழுது நான் பலப்படுத்தி கொண்டு, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். ஊழியத்தில் கர்த்தருக்கு ரதமாய், கர்த்தருக்கு குதிரை வீரனாய் செயல்பட்டவர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பேசி அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 வாரம் கழித்து எனக்கு ஒரு நியூஸ் வருது. உடைஞ்சு போயிருந்த அந்த குடும்பத்தை கர்த்தர் வார்த்தை பேசி பயங்கரமாக பலப்படுத்தினார் என்றும், அந்த 2 பிள்ளைகளும் இந்த சபையை, அந்த ஊழியத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம்னு சொல்லி அந்த ஊழியம் இப்பொழுது மகிமையாய் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல கையை தட்டி, நல்லா கையை தட்டி, இந்த மகிமையெல்லாம் கர்த்தருக்கு, இந்த மகிமையெல்லாம் கர்த்தருக்கு, இந்த மகிமையெல்லாம் கர்த்தருக்கு. பிசாசு ஊழியங்களை உடைக்க நினைப்பான், பிசாசு குடும்பங்களை உடைக்க நினைப்பான், பிசாசு இருதயங்களை உடைக்க நினைப்பான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் வாயில வைத்து, ஹல்லேலூயா, அந்த வார்த்தையை வாயில வைக்கும் பொழுது அது எந்த சூழலில் இருக்கிறவங்களையும் கட்டிரும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். நான் உன்னத பாட்டு புஸ்தகத்தை வேத பாடமாய் எடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை இங்கே சொல்லிக் கொடுத்தேன். உன்னத பாட்டு புஸ்தகம் தப்பாக நினச்சிக்காதீங்க, எதுவுமே எடுக்காத அப்படியே ஆண்டவர் பேசின வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்காக பாஸ்டர் ப்ரிப்பேராக இல்லாமல் வந்திருக்காரு நினைக்காதீங்க. 15 வசனம் ப்ரிப்பேராக இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற ஒன்றையும் நான் பேசலை. கர்த்தர் வேற மாதிரி செய்தியை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது வசனம், 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமது வாயின் முத்தங்களா, அது என்ன தெரியுமா? அதான் வார்த்தை, அதான் வார்த்தை.
அவர் வாயால எனக்கு முத்தம் கொடுக்கிறார்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? அவர் என் கூட பேசும் போதெல்லாம் புரிஞ்சுக்கோ, கச்சரிப்போ கூட பேசினா என் மகளேன்னு சொல்லி அவர் உனக்கு முத்தம் கொடுக்கிறாரு, என் தங்கமேன்னு சொல்லி அவர் உனக்கு கொஞ்சறாரு, என் ராஜாத்தின்னு சொல்லி அவர் உனக்கு கொஞ்சறாரு. கர்த்தர் தமது வாயின் முத்தங்களால் முத்தமிடுவாராக. ஆமென், ஆமென். வார்த்தை நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது மாத்திரமல்ல, வார்த்தை கர்த்தருடைய அன்பை பெற்று தருகிறது. அந்த வசனத்தை வாசிச்சு முடிங்க. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஏன் வார்த்தை கொடுக்கிறார்னா, he was so much loves you. ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நேசிக்கிறாரு நம்மளை. யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாரு. யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ கர்த்தர் வார்த்தையால முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அடுத்த வாரம் 3 ஆராதனைக்கு செய்தி ரெடியாக இருக்குது. 9ஆம் தேதி 3 செய்தி ரெடியாக இருக்குது. அது இல்லாமல் 26 செய்தி இன்னும் பிரசங்கம் பண்ணாமல் வச்சிருக்கிறார். பெருமைக்கு சொல்ல கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னாடி சொன்னால் நல்லா இருக்காது, ஒரு சுவாரஸ்யம் இருக்காதுன்னு தான் நான் சொல்ல மாட்டேங்கிறேன். ஆனால் எனக்கு சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. யாருக்கிட்ட இது ஒரு அடையாளங்க, இது ஒரு அடையாளம். சில விஷயங்களுக்கெல்லாம் அடையாளம் இருக்குது. அவ்வளோ புரியுதா? புரியுதாம்மா? ஒரு வியாதி வருதுன்னா அதுக்கு ஒரு அடையாளம், சிம்டம்ஸ் இருக்கும். ஜுரம் வரப்போகுதுன்னா முன்னாடி என்ன பண்ணும்? தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல. ஆமாம் தானே? முதல்ல தலை வலிக்கிற மாதிரி, பயங்கரமாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு ஒரு மாதிரி வலிக்கும், ஒரு மாதிரி அன்கண்டிஷனாகி நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தையை பேய் வர வைப்பான். என்ன சொல்லுங்க? முன்னாடி சிரிக்கிற தெரியலையா? ஜுரம் வர மாதிரி இருக்குது. வர வைக்கிறேன்னா நீங்கள் அவ்வளோ பரிசுத்தவான்களா? சொல்லவே மாட்டீங்களாம்மா அப்படிலாம்? என்னம்மா இப்போ ஒரு மாதிரி அப்படி எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி. ஸோ ஆண்டவரே, நீ சொல்லணும், நீ சொல்லி அது வரணும், நீ சொல்லி அது வரணும் அப்படின்னு நல்லா இருக்கிற வாயை நம்ம அந்த நேரம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கு, அதானே சொல்லணும். கேட்கறதுக்காக பதில் சொல்லு, அதானே சொல்லணும். எனக்கு தலை வலிக்குது, தலை வலிக்கிற மாதிரி தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, இதானே சொல்லணும். ஆனால் அதை சொல்ல மாட்டோம். எது பேய்க்கு வேணும்? இப்போ இருக்கிறது வேணும். அவன் நினைக்கிறது உள்ள எடுத்துட்டு வரணும். அவன் நினைக்கிற அந்த வியாதியை உள்ள எடுத்துட்டு வரணும். இந்த தலை வலிக்குது நீ சொன்னா தலைவலியா போயிடும். உடம்பு வலிக்குது நீ சொல்றது உடம்பு வலியா போயிடும். ஆனா அவனுக்கு என்ன தெரியுமா வேணும்? இப்போ உன் உடம்புக்குள்ள இல்லாத உன்னையே சொல்ல வச்சு உனக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் அவன் என்ன பண்றான்னா, ஜுரம் வர மாதிரி இருக்கு. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லவா? வயிறு வலிக்கும். வயிறு உங்களுக்குலாம் வலிக்காதா? வயிறு தானே வச்சுக்கிறீங்க, வயிறு வலிக்கும். இல்லை பைகை கட்டி வச்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. சில ஆட்களுக்கு பை மாதிரி தான் இருக்கு, சாப்பாடை பார்த்துட்டா அது சரி. வயிறு வலிக்கும். வயிறு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? அப்பண்டிஸா இருக்குமோ, அல்சரா இருக்குமோ, பல்சரா இருக்குமோ. பல்சரா இருந்தா அது பஜாஜ் பைக். அவன் வாயிலிருந்து உனக்கு இல்லாத ஒரு வியாதியை கொண்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதை உனக்கு வந்திருக்கிறத
சின்னதாவே பார்க்க விட மாட்டான் பிசாசு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அத நீ வாய் திறந்து இது சின்னதுன்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 20 நாளுக்கு முன்னாடி எனக்கு இந்த கை பயங்கர பெயின் ஆயிடுச்சு, பயங்கர பெயின் ஆயிடுச்சு. அது ஏன் கொழுப்பு, சரிங்களா? அது கொஞ்சம் வெயிட் அதிகமாக கையில் தூக்கினதுனால இந்த பக்கத்தில் ஒரு பயங்கர பெயின் வந்துருச்சு. அப்போது நானும் ஒரு 20 நாள் மேனேஜ் பண்ணி பார்த்தேன். நான் முடிச்சிட்டேன் செய்தி. ஓகே, ஆர் யூ ஹாப்பி? ஐ ஃபினிஷ்ட் மை மெசேஜ். ஓகே, ப்ளீஸ் ரிலாக்ஸ். Do you know my English? Yeah. என்ன சொல்ல வந்தா? கைவலி. இதோட முடிக்கிறேன். பயங்கர கைவலி. 20 நாள் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன், என்னால் முடியல. அப்போது சரி வேறு வழி இல்லை, ஹாஸ்பிட்டல் போவோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் இப்படி நீட்டுங்கன்னாரு, இப்படி நீட்டுங்கன்னாரு, இப்படி நீட்டு சொல்கிறாரு. எல்லா பக்கமும் நீட்டுறீங்களே? நான் சொன்னேன் எல்லா பக்கமும் நீட்டுறேன், இப்படி மடக்க தான் முடியல. நீட்டுறதுலாம் நமக்கு நல்லா வருது, மடக்கிறது மட்டும் வர முடியல. வாயும் சரி கையும் சரி. அப்படி சொன்ன அவர் சொன்னார், உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஜவ்வு நல்லா இருக்கு, இந்த பக்கம் இருக்கிற ஜவ்வு நல்லா இருக்கு, மேலே இருக்கிற ஜவ்வு மட்டும் வீங்கி இருக்கு அப்படின்னார். விழுந்தீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை. வேறு நான் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஆச்சான்னு எனக்கு தெரியல. இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்படி அவ்வளோ பெருசாக ஆகிறதுக்கு வீங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது விழுந்தால் தான் அடிப்படும். ஒரு வேளை நீங்கள் விழுந்து இல்லைன்னா இது கண்டிப்பாக சுகர் ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம். சுகர் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் உள்ளே இருக்கிற ஜவ்வெல்லாம் இப்போ வீங்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கையில் வீங்கும், காலில் வீங்கும், இடுப்பில் வீங்கும், மூஞ்சி கூட வீங்கும். என்னவோ அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அவ்வளோதான். எனக்கு வந்ததுலேருந்து மண்டையில் ஓடுது. நம்ம வேறு அடிக்கடி சபையில் எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றோம். இவன் என்ன சுகர் இருந்தால் வீங்குன்றானே. எனக்கு சில நண்பர்கள்கிட்ட பேசுகிறேன், டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கள பேசும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை அது சுகர் இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். 3 நாளாக என் மண்டைக்குள்ளே ஓடுது. சுகர் 120 இருக்குமா, 220 இருக்குமா, இல்லை 420 இருக்குமா? 420 இருக்காது, ஏன்னா அது நம்ம தான். எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும்னு பிரச்சனை. ஒரு அலேலியா சொன்னீங்கன்னா நான் சொல்கிற கதையை கேட்குறீங்கன்னு புரிஞ்சுப்பேன், சரியா? இதுவே என் மண்டைக்குள்ளே ஓடுது. ஒரு நாள் ஜெபிக்க உட்கார்ந்தேன் கர்த்தருடைய வார்த்தைக்காக. அப்போ உள்ளே இருந்த ஆவியானவருடைய சத்தம் மாதிரி ஒரு மெல்லிய சத்தம். நம்ம ஏன் இதை பெருசாகவே யோசிக்கிறோம்? சுகர் இருக்கும்னு நம்ம ஏன் யோசிக்கிறோம்? இது நம்ம பண்ண கொழுப்பில் தான் என்னமோ நடந்திருக்கு, இது ஃபிசியோ பண்ணால் சரியாயிடும், நம்ம ஏன் யோசிக்க மாட்டோம் அப்படின்னு மாற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா சொல்லுங்கள். ஃபிசியோவுக்கும் போனேன். ஒரு 7 நாள் ஃபிசியோ. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, எவ்வளோ நாளும் கையை மடக்க முடியுது. இப்போ தான் என் மைண்டு கிளியராக இருக்குது. நமக்கு சுகர் இல்லை, இந்த வந்த பிரச்சனை. அவ்வளோ புரிஞ்சுங்களா? புரியுதா? உங்கள் மனசுக்குள்ள தேவையில்லாத காரியங்களை உங்களுக்குள்ள போட்டு சிந்திக்க வச்சு உங்கள் வாயிலிருந்தே அந்த வார்த்தையை கொண்டு வரணும். உனக்கு அளவில்லாமல் பிரச்சனை இருக்குன்னு நீ சொல்லிட்டா அது அப்படியே நடந்துடும். நீ சொல்லக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. நீ சொல்லக்கூடாது. ஆமேன். நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, உண்மையை சொல்லு, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. உண்மையை சொல்லு. வலிக்குதா, வலிக்கிறத சொல்லு. ஜுரமா இருக்குமோ, அல்சரா இருக்குமோ, அலர்ஜியா இருக்குமோ, போயிரும் இழுத்துக்கின்னு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன் உதடுகளின் கீழே இப்பொழுது பாம்பின் விஷம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ரிக்கா தாரா பா சந்தாரா ரகதன மகதன சகரபா. அவர் எனக்கு நிறைய வார்த்தைகளை கொடுக்கிறார்.
அவர் நிறைய என்னோட பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நல்லா கையை தட்டுங்க. அவர் வார்த்தை எனக்கு வந்துகிட்டே இருக்கு. எந்த ஆராதனைக்கு வந்தாலும், எந்த உபவாச ஜெபத்துக்கு வந்தாலும், அது 3வது ஆராதனையா இருந்தாலும் 2வது ஆராதனையா இருந்தாலும், அவர் வார்த்தையை நிறைய கேட்கிறேன், அவர் வார்த்தையை நிறைய கேட்கிறேன். யாரெல்லாம் கர்த்தர் வார்த்தையை நிறைய கேட்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு அது அளவில்லாத பெரிய அடையாளம். ஆமென், ஆமென். அந்த வார்த்தையின் மீது உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க, உங்க ஊழியத்தை கட்டுங்க, உங்க குடும்பத்தை கட்டுங்க. அந்த வார்த்தையை வாயால பேசி கட்டுங்க. இயேசு சொன்னார், நான் சொன்னேன் இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய், இவைகளை பேசு, நீ கண்மலையின் மேல் வீட்டை கட்டுற. புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்ப, புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்ப. மழை வந்தா என்ன, வெள்ளம் வந்தா என்ன, பெரிய காத்தடிச்சா என்ன, மோதினா என்ன, உன் வீட்டில் இருக்கிற ஒரு செங்கலை கூட பேர்க்க முடியாது. இது தீர்க்க தரிசனம். உன் வீட்டில் இருக்கிற ஒரு செங்கலை கூட பேர்க்க முடியாது. உன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கூட, ஒரு காரியத்தை கூட பிசாசால கையா வைக்க முடியாது. கர்த்தர் பலமா இறங்குகிறார். அவர் வார்த்தையை பேசுறவன, அவர் வார்த்தையின்படி நடக்கிறவன அவர் கைவிடவே மாட்டார். ஜீசஸ். எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்கலாம். வார்த்தை தரும் நன்மை, வார்த்தை தரும் நன்மை. கர்த்தருடைய வார்த்தை நன்மையை தரும். கர்த்தருடைய வார்த்தை நன்மையை தரும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திக்கோங்க. இனி உங்க வாய் பிரேத குழி அல்ல, பலிபீடம். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றதெல்லாம் பரிசுத்தம். இந்த பலிபீடம் தொடர்றதெல்லாம் பரிசுத்தம். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக ஸ்தோத்திரம். அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இந்த மத்தியான வேளையில துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனரம்யமாய், சந்தோஷமாய், அபிஷேகத்தோடு, உற்சாக மனதோடு உங்கள் வார்த்தைகளை கேட்க வச்சிங்கப்பா. எங்கள் நாவை குறித்து எச்சரிக்கையாயிருப்போம். எங்கள் நாவினால் அவசரப்பட்டு பேச மாட்டோம். ஆண்டவரே, முன்பு பிரேத குழியாக இருந்ததை இப்போ பலிபீடமாக்கிட்டீங்க ஆண்டவரே. முன்னாடி ஆண்டவரே பொணச்சு அடக்கம் பண்ணுற குழியாக இருந்த என் நாவை இப்பொழுது பலிபீடமாக்கிட்டீங்க. நன்றி ஏசப்பா. முன்பு பாம்பின் விஷமா இருந்த உதடுகளை இப்ப மதுரத்தின் உதடுகளா மாற்றினரே. நன்றி. எதை சொல்லுகிறார்களோ, எதை கட்டுகிறார்களோ, யாரை ஆசீர்வதிக்கிறார்களோ, என்ன பேசுகிறார்களோ, அதுவே நடப்பதாக, அதுவே நடப்பதாக. நான் சொல்ற ஒரு வார்த்தை எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்ற வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லுங்க. நான் பேசுகிறதே நடப்பதாக. நான் ஒரு முறை சொல்லுங்க, இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. ஃபயர்! ஓ, நாவுக்குள்ள ஒரு அக்கினியை வைக்கிறார். ஃபயர்! ஆமென். நாம் பேசுகிற காரியங்களே நடக்கட்டும். நல்லவைகளை, விசுவாசமானவைகளை, பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை, பிரயோஜனமானவைகளை, கிருபை உள்ள வார்த்தைகளை நாம் ஒவ்வொருவரும் பேசுவோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பார்.